அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம். ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம். கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான். அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு. இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி, சுபிச்சம், செல்வாக்கு, வசதி, லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதே போல் முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்பளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்கள் என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. அடுத்து இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும், எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நகல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசியிலிருந்து இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதே நேரத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையே சூரிய பகவான், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் அப்படிங்கிற 3 கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஸோ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடத்துல சனி பகவானும், குரு பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளாக 4ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் வக்ரமும் பெற்று இருக்கிறார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தார். இதுதான் கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான வலிமைகள் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேசராசியை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மேசராசியை பொறுத்த வகையில் 2 விஷயங்கள். இவ்வளவு நாக ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விதமான விஷயங்களில் தலையிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தை சந்திச்சிட்டிங்க. 3லிருந்து 6 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வேலை, உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலம். இந்த காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கிலே பார்வை விழுகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க நடப்பில் திருமணம் ஆனவர்கள், குடும்ப பிரச்சனையால் தத்தளிக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாகக்கூடிய ஒரு நிகழ்வு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அன்னோனியம் பிறக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு.
குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது, திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது. திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களும், குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலம் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனைவி கணவனுக்கோ, கணவன் மனைவிக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் எல்லாம் இப்போ செட் ஆகிடுவாங்க. இவ்வளவு நாளாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு, முரண்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இலகுவாக செட் ஆகிடுவாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும். இது ஒரு விஷயம். அடுத்து, வேலை, தொழில், வருமானத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ என்னென்னா மேசராசியை பொறுத்த வகையில் வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வேலையில் ஒரு விதமான நெருக்கடிகள் இருக்கும், ஒரு தொந்தரவு இருக்கும். மற்றபடி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர மற்றபடி வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும் போங்க, அவசரப்பட வேணாம். ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா பழைய விஷயங்களை, அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், அப்போ அவர் இப்படி செஞ்சார், அவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை பேசி கிளறி அதன் மூலமாக ஒரு டென்ஷன் ஆகி ப்ரெஷரை உருவாக்கி சண்டை சச்சரவுகளை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக போகிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் இருக்குமா அப்படின்னா உறுதியாக. தொழில் வளர்ச்சி, தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா குரு பார்வை ரொம்ப அம்சமாக இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அடுத்து இன்னொரு எல்லாரும் ஒருத்தவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சனி பகவான் பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஜென்ம சனியா 7.5 சனி காலத்தில் இருக்கிறாரே, ஏதோரும் சிரமங்கள் உண்டா, விரயச்சனி விரயம் எதுவும் ஏற்படுமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ சனியோட பாதிப்பும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வைப்பட்டதால் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் ஏற்பட்ட வீரியம், அதில் ஏற்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா குறைந்திருக்குது. குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வேலை தொழிலில் இருந்த சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய இன்னல்கள் குறைஞ்சு ஒரு இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. அடுத்து அரசு படிக்கிற குழந்தைகளுக்கு அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்க நல்லா முயற்சி பண்ணுங்கள், சூப்பராக நல்லா வரும். ரெண்டாவது, படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு. சரி, வயதானவர்கள் மூத்தவர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே மருந்து மாத்திரை இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியும், முன்னேற்றம் தெரியும். அதில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் தெரியும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அடுத்து மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துச்சு இல்லையா, இப்போ அதெல்லாம் மாறிடும். ஒரு குழப்பம், ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னாக்க இந்த சாதகமான அமைப்புகள் உங்களால் பயன்படுத்த முடியாது. தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இந்தந்த சூழ்நிலைகளில் இந்தந்த விதமான முயற்சிகளை எடுத்து இது சார்ந்து நம்ம விஷயங்களில் தலையிட்டு உங்களோட விஷயங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.